வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹரிஹர வீரமல்லு ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். தெலுங்குல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் தமிழில் பார்க்கலாம். தமிழில் பார்த்தோன்னே நல்லா தெரியுது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் அப்படின்னு. ஆனால் ஒரு நோட் பண்ணேன், பார்ட் 1 இது. பார்ட் 2 வர வரப்போகுது இல்லை, இதில் பார்ட் 2 பார்ட் 3 அது போல் எவ்வளோனா போகலாம். ஸ்வாட் வர்சஸ் ஸ்பிரிட் அதான் பார்ட் 1. அந்த டேக்லைனை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவியாக இருக்கும் போல். ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது, தோணுது எனக்கு. தெரில என்னென்ன பவர் பேக்டு ட்ரெய்லர்னு போட்டிருக்காங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன் லைட்டாக படிச்சிடலாம். ஸ்டாரிங் பிஎஸ்பிகே பவர் கல்யாண். ஓகே, பிஎஸ்னா அவரோட ஒரு அடைமொழி மாதிரி நினைக்கிறேன், அது என்னன்னு தெரில. பிஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பாலையா கூட அதுவுமே புதுசாக இருந்துச்சு, என்பிகேன்னு ஏதோ போட்டிருந்தாங்க. பாலையா கிருஷ்ணமூர்த்தியா, அவர் ஃபுல் நேம் தெரில. பாலையானே சொல்லி பால சம்திங் ஏதோ வரும். ஆனால் என் நாகமூரி பால சம்திங் தான் வந்துச்சுங்க. நம்ம அகண்டா 2 தாண்டவம், அகண்டா 2 தாண்டவம் அதோட டீசர்னு நினைக்கிறேன். அது கிளிம்ஸ், அகண்டா 2 தாண்டவம் கிளிம்ஸ். ஓகே, ஆமாம், அந்த வீடியோ ரியாக்ட் பண்ணப்போயே எனக்கு புதுசாக இருந்துச்சு. என்ன என்பிகேன்னு போட்டிருக்காங்க, அதே மாதிரி இது பிஎஸ்பிகேன்னு போட்டிருக்காங்க. பாபி டியோல் அண்ட் நித்தி அகர்வால். ஓகே, டிஓபி மனோஜ் பரமஹம்சா. இவர் தானே மனோஜ் பரமஹம்சா தானே, நம்ம லோகேஷ் கூட ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மியூசிக் MM கீரவாணி, பாகுபலி மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல்சோ சந்திரமுகி 2 மியூசிக் டைரக்டர் கூட. அதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், பார்க்கலாம். எல்லாம் டேரக்டரை பொறுத்து தான் நினைக்கிறேன், எப்படி கேட்டு வாங்கணும் இந்த மாதிரின்னு. பல இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கள் டைரக்டர் யார் படத்துக்கு? எங்கே போட்டிருக்காங்க டைரக்டர் யார்? A film by ஜோதி கிருஷ்ணா. அவர் தான் டைரக்டர்னு நினைக்கிறேன். ஆனால் தனியாக ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு எதுவும் இல்லை. ஃபில்ம் பைன்னு அந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க, சம்மரி மாதிரி. அவர் தான் நினைக்கிறேன். நான் தப்பாக இருந்தால் கூட அதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜோதி கிருஷ்ணா, ஃபில்ம் பை ஜோதி கிருஷ்ணா தான் போட்டிருக்கு. ஓகே, நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் கூட என்னோட சேர்ந்து ஹரிஹர வீரமல்லு ட்ரெய்லர் பாருங்க, போகலாம். இது வந்து தெலுங்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் தமிழில் பார்க்கலாம். హిందూగా జీవించాలంటే పన్ను కట్టాల్సిన సమయం. ఈ దేశ శ్రమ బాద్షా పాదాల కింద నలిగిపోతున్న సమయం. ఒక వీరుడు కోసం ప్రకృతి పురుడు పోసుకుంటున్న సమయం. టాక్స్ కట్టినాங்களா? గోల్కొండ నుండి 8వ వాడు బయలుదేరాడు. వాడు ప్రాణాలతో ఢిల్లీ చేరుకోకూడదు. ఇది నేను రాసే చరిత్ర. సింహాసనమా మరణ శాసనమా? సింహాసనమా మరణ శాసనమా? ఈ భూమి మీద ఉన్నది ఒక్కటే కోహినూర్. కోహినూరా? ఓ, ద డైమండ్ బేస్ பண்ணதா? కొట్టి తీసుకురావడానికి తిరుగులేని రామబాణం కావాలి. లా డ్రామాస్ ఆరో. అలా ఎங்க இருக்காங்க? పులిని చూస్తుంటారు. நல்லா இருக்கு. పులిని వేటాడే బెబ్బుల్ని చూస్తాం. నిధి అగర్వాల్. సర్దుకోలేకపోతున్నాను, సాయం చేస్తావా? దశమ రోజు పంచమని విడిపించాలన్నమాట. నేను రావాలని చాలా మంది దేవుడికి దండం పెట్టుకుంటూ ఉంటారు, కానీ నేను రాకూడదని మీరు చూస్తున్నారు. వినాలి. நல்லா இருக்குங்க என்விரான்மெண்ட். మా వెర్రివిస్తున్న మావయ్యవు కదూ. சூப்பரா இருக்கு, பக்கா. పవిత్రమైన మన జెండా గర్వంగా ఎగరాలి. ప్రకృతికి ఇంకో ధర్మం ఉంది, ఔరంగజేబ్. ఫియర్ వర్సెస్ స్పిరిట్. ఇవర్ தான் அந்த ஸ்பிரிட் ஆர் போறோம். తిరిగే చోటు
ஆக்சுவலாக விஎஃப்எக்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ఆంది వచ్చేసింది. ஓ அவர் தான் கீழையா டைட்டில். கேஸ்டில்வேனியான்னு ஒரு கேம் இருக்கும், 2 பார்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த மாதிரி தான் உல்ஃப் கூடலாம் சண்டை போடுவோம், அந்த மாதிரி ஒரு செட்டிங் மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. உல்ஃப் கூட தான் நம்ம சண்டை போட்டுருப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப புனிதமாக ஹோலியாக போகும் கேமு. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டீமன் மாதிரி போகும். அது ரொம்ப வித்தியாசமாக ஃபஸ்ட்டு பார்ட்டோட அப்படியே டக்குன்னு அது 180 டிகிரியில் மாற்றம் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேம் மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும். 2 கேமே நான் ஆடிருக்கேன், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அதான் அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நடந்த விஷயங்களை கொஞ்சம் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபர்ஸ்ட் அதான் எனக்கு புரியலை. ஹிந்துவாக இருக்கிறதுக்கு டேக்ஸ் கட்டணுன்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வந்துச்சுல, அது என்னன்னு தெரியல. இது வந்து அவங்களோட இந்த அரசாங்கம் வந்துட்டு இந்த பாபர் அது என்ன முஸ்லீம்ஸ் வந்து ஆண்டுகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு செட்டிங், அந்த மாதிரியான ஒரு காலகட்டன்ற மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ அப்போ வந்து இந்துவாக இருக்கவே காசு கட்டணுமான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரில அது என்னென்னு. தமிழில் பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ அதான் அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்களோட கெட்டப் அந்த ராஜா மாதிரி இருக்காங்களா ஒரு சில பேர் பார்க்க, அவங்க பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு அந்த ஆக்சுவலாக நான் கரெக்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேச எனக்கே தெரில. ஏன்னா முஸ்லீம் கவர்மெண்ட் தானே, கரெக்டு தானே அது. ஸோ அந்த மாதிரி மதத்தை வச்சு ஒரு சில பிரச்சனைகள் இந்த படத்தில் போகும்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஹிந்துவாக இருப்பார்னு தோணுது படத்தில். ஸோ அவங்க வந்து அந்த அரசு வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அந்த கிங்காக இருக்கிறவங்க வந்து முஸ்லீம் கவர்மெண்ட்டுன்னே வருது, முஸ்லீமாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது போல். எப்படி நம்ம தமிழில் பார்த்துடலாம். ஒரு இந்துவா வாழவே வரி செலுத்திய காலம், இந்த நாட்டோட உழைப்பு பாட்ஷாவின் காலடியில நசுக்கப்பட்ட காலம், ஒரு உண்மையான போர் வீரனோட எழுச்சிக்காக இயற்கையே காத்திருந்த காலம். உருதுன்னு நினைக்கிறேன், என்ன கரெக்டா? கோல்கொண்டாவிலிருந்து 8வது நபர் புறப்பட்டு விட்டான். அவன் உயிரோடு தில்லியை சேரக்கூடாது. எங்கேயோ வராரு. இது நான் எழுதிய சரித்திரம். சிம்மாசனமா மரண சாசனமா? இந்த பூமி மேல இருக்கிறது அவங்க கெட்டப்லாம் பாருங்களேன், அவங்களோட காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங்லாம் பாத்தீங்களா? அதை திருடி கொண்டு வர்றதுக்கு எதிரியே இல்லாத ராமபாணம் வேணும். இதுவரை ஆடுங்களை வேட்டையாடின புலியை தான் பார்த்திருப்பீங்க. இப்ப புலிகளை வேட்டையாடுற பெரும் புலிய பார்ப்பீங்க. அதாவது காஸ்டியூம்லாம் பார்த்தோன்னா எனக்கு மாவீரன் உதவி பண்றியா? ராஜமௌழி SS ராஜமௌழியோட மாவீரன் படம் காப்பாத்த போறோம். நான் அதுல ஒரு கேரக்டர் வரும்ல, வேண்டிட்டு இருக்காங்க. சோ அதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சத்யராஜ் வர வச்சதே அந்த ஆண்டவன் தான். கேட்கணும், வீரமல்லு சொன்னா கேட்கணும். நீங்க வீரநாயக்கம்பட்டி விசன்ன மாமா தானே? நாசர் இந்து தேசத்தின் மீது புனிதமான நம் கொடி கர்வமாக பறக்க வேண்டும். இயற்கைக்கு இன்னொரு தர்மம் இருக்கு அவுரங்கசீப். ஓகே. முகலாயர்களா? இது கொடூர மிருகங்க நடமாற்ற இடம். முகலாய அரசுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க முஸ்லீம் தானே முகலாயர் அப்படின்றவங்க. ஸோ அந்த காலகட்டம் மாதிரி தான் தெரியுது பார்க்க. முகல்ஸ்லாம் இந்தியாவை ஆண்டப்போ நடக்கிற மாதிரியான ஒரு செட்டிங் போலாம். ஆந்தி வந்துடுச்சு.
இது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லைனாலும் கூட நான் எதிர்பார்த்த விட நல்லாவே விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாமே சூப்பராக இருக்குது. பவன் கல்யாண் தான் டப்பிங் தமிழுக்கும் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தமிழ் பேசி நான் நல்லாவே நிறையா பார்த்துருக்கேன். பார்க்கலாம், நல்லா இருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி விஷயங்களும் உள்ளே இருக்குது. அப்புறம் முக்கியமாக நான் ஏன் கரெக்டாக பேசுகிறேன் தப்பாக பேசுகிறேன்னான்னு தெரிலன்னு அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னேன்னா, எனக்கு இந்த மாதிரி மதத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாலே அது ஒரு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கில், ஸோ பார்த்து பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. கான்ட்ரவர்சி, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு மேட்ரு அது. டப்புன்னு நம்ம ஏதாச்சும் ஒன்று தப்பாக சொல்லிட்டோம்னா அது கான்ட்ரவர்சியாக மாறிடும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதான் அவங்க முகலாயர்களை முஸ்லீம்ஸ் தானே, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அவங்க தான் அவுரங்கசீப், அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம படிச்சிருப்போமே, நான் தமிழ் மீடியம் தான். ஸோ சமூக அறிவியலில் வந்துடுவோம் நிறைய பேர். டக்குன்னு ஆக்சுவலாக சொல்லப்போனால் 10th 500க்கு 500ங்க நான். அதான் நினச்சா சிரிப்பாக இருக்கு. இப்போ அதான் அவங்க அந்த டைமில் இருந்தவங்க வந்துட்டு ஹிந்துஸாக இருக்கணும்னா வரி வாங்கிட்டு இருந்தாங்க போல், யாரெல்லாம் ஹிந்துஸ் அப்படின்னா. ஸோ இவர் வந்து பவன் கல்யாணம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிடுறாரு, வழியிலே போட்டு தரலாம்னு சொல்லலாம் நிறையா பண்ணிட்டுருக்காங்க போல. அப்புறம் வந்து எப்படியும் சேர்ந்துருவார். நித்தி அவங்க ஒரு பிரின்சஸ் மாதிரி தெரியுறாங்க பார்க்க. ஸோ 2 பேருமே வேறு ரிலீஜியனை சேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு தோணுது. அதான் பஞ்சமி வந்து தசமி ஏதோ கூட்டிகிட்டு போகிறதா ஒரு டைலாக் இருந்துச்சு. அவங்க பேர் பஞ்சமின்னா அது ஹிந்து நேமா? வாட்டவர், நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்ததோட நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸுமே அதான் எதிர்பார்த்தத விட நல்லா இருக்கு. பார்க்கலாம் என்ன எப்படி எந்த மாதிரியான திரைக்கதை. அதான் இப்போ சொல்கிறதா நான் என்னதான் எப்படி காமிச்சாலும் திரைக்கதை பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு கொடுத்தாலும் திரைக்கதைலனா ஒன்றும் இல்லை, அப்படியே போயிடும். பார்க்கலாம், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃப்ரம் வரேன்.